ஹலோ கைஸ், வெல்கம் டு மினிமம் வரைக்கும். இப்போ நான் வந்து பார்ட் 37 தான் கைஸ் பார்க்கணும். அதில் சாப்டருக்குள்ளே போகலாம் கைஸ். இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்கில் எல்லோரும் உட்காந்து பேசிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி அவன் சொல்லியிருப்பாங்க கைஸ். இந்த மாதிரி என்னோடய அங்கிளை வந்து போட்டு தட்டிட்டாங்க. அதுக்கு வந்து நாங்கள் வந்து ஒரு மேஜிஷியன் குழு அமைச்சு வந்து அதை தேட போகிறோம் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு அதை வந்து நான் உன் நிலைமை இருந்தால் வந்து நான் அதை பண்ண மாட்டேன். ஏன்னா நீ வந்து இந்த மாதிரி நியூஸ் மூலம் வந்து உங்கள் கூட அவன் விளையாண்டுருக்கான்னு வந்து நீங்கள் வந்து இதை வந்து தெரிவிக்க போகிறீங்களா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த இவங்ககிட்ட சொல்லியிருப்பாங்க. சார் ஜிப்பியில் ஒயிட் ஹேர் இருப்பான்லாம் அவங்ககிட்ட சொல்லிகிட்டு இருப்பான். ஏன்னா வந்து ஏற்கனவே வந்து இந்த மாதிரி போட்டு தள்ளிட்டாங்க. ஆனால் இது வந்து ஏற்கனவே பீப்புள் வந்து அந்தளவுக்கு வந்து இது ஞாபகம் வச்சுருக்க மாட்டாங்க. ஆனால் இது வந்து திரும்ப பண்ணிகிட்டே இருந்தோம்னா வந்து பீப்புளுக்கு வந்து அது ஞாபகத்தையே இருக்குங்க கைஸ். அதுவும் இல்லாமல் இவங்ககிட்ட ஏற்கனவே அது மூலம் வந்து இவங்களோட ஸ்டேட்டஸ் வந்து கொஞ்சம் டவுன் ஆகிருக்கும். இந்த மாதிரி ஒருத்தங்க வந்து இந்த மாதிரி வைஸ் பேட்ரியாக் ஜிப்பில் ஃபேமிலியோட வைஸ் பேட்ரியாக்கே போட்டுட்டாங்கன்னு சொல்லி இவங்க ஏற்கனவே கொஞ்சம் ஸ்டேட்டஸ் டவுனில் தான் கைஸ் இருக்கும். அப்படியே பேசிட்டு வந்து ஹீரோ வந்துட்டு சரி எனக்கு இங்கே வேலை முடிஞ்சுது, நான் வந்து இப்போது கிளம்புறேன், இந்த நைட்டோட போகுதுன்னு நினைக்கிறேன், நான் இன்றைக்கி கிளம்பணும் அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜிப்பில் வந்துட்டு எங்கே போகிற, இந்த மாதிரி நீ வந்து இந்த ஃப்ளாக் பெயருங்கிற போட்டிக்காக வந்து உன்னை இன்னும் தயார்படுத்திக்க போகிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த வேலை தான், அதுவும் ஒரு ரீசனாக சொல்லலாம். ஆனால் வந்து உங்களை விட எனக்கு நிறைய வேலை இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து போவார். சரி போயிட்டு இருக்கும்போது அப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட் அப்படின்னு சொல்லி அந்த ஒயிட் ஹேர் சொல்லுவான். ஹீரோ வந்துட்டு பார்த்து சிரிச்சுட்டு ஃப்ரெண்டாக அதுக்கு வாய்ப்பே இல்லை இந்த லைஃப்பில் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து அங்கேருந்து கிளம்பிடுவார் கைஸ் அந்த பார்லேருந்து. அதுக்கப்புறம் இந்த இவன் இருப்பில்ல கைஸ், ஹீரோவோட அப்பா, அவன் வந்துட்டு இந்த மாதிரி ரன்சனோட பேட்ரியாக்கு வந்துட்டு இந்த மாதிரி அந்த கோஸ்ட் பிளேடு வந்து இந்த மாதிரி இன்ஸ்டன்ட் எல்லாம் வந்து ஒரு பேப்பரில் எழுதி வந்து அனுப்பிச்சிருப்பாங்க கைஸ். அப்படி அனுப்பிச்சிருக்கும்போது அவன் ரொம்ப ஷார்ட் எழுதி வச்சுருப்பான். ஃபஸ்ட்டு இப்படி அவனுக்கு லெட்டர் அனுப்பும்போது அவன் புகழ்ந்து தள்ளி எழுதியிருப்பான். ரொம்ப ஒரு ஃப்ரெண்ட்லியாக ஓவர் டீட்டெயில்டாக இருக்கும். தேவையில்லாத விஷயத்தையும் எழுதியிருப்பான். ஆனால் இப்போ வந்து ரொம்ப விஷயத்தையே ரொம்ப குறுக்கி எழுதியிருப்பாங்க கைஸ். இவங்க அதுக்கு அந்த பேட்ரியாக்கு வந்துட்டு இவனை வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து கட் பண்ண சொன்னால் இவன் வந்து ரொம்ப கம்மியாக எழுதி வச்சுருக்கான். நான் வந்து இந்த மாதிரி ஒரு ஃபூலை வந்து க்ரியேட் பண்ணணும்னு நினச்ச கூட பார்க்கல அப்படின்னு சொல்லி அவன் வந்து திங்க் பண்ணி பேசிகிட்டு இருப்பாங்க. சரி பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கார்டு வந்து இந்த மாதிரி வந்து அவங்க கூட நான் சீக்கிரமாக வந்து அவனை பார்த்து பேசணும், நேரில் பார்த்து, அதனால் நாங்கள் ஒன்றா பார்த்து சாப்பிட்டு பேசுறதுக்கான ஒரு டேட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணு, இந்த மாதிரி அவன்கிட்ட வர சொல்லி நான் ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து ஒரு ஃப்ரெண்டை பார்த்து பேச போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் சிரிச்சிட்டு இருப்பாங்க. ஸோ அந்த கார்டுன்ட்டு ஓகே பேட்ரியாக் அப்படின்னு சொல்லிகிட்டு இருப்பான். இப்போ அங்கேயே சீன் அப்படியே கட்டுறது இந்த டைக்கனில் தான் காட்டுறாங்க. அந்த டைக்கனில் வந்து அந்த கோஸ்ட் பிளேட் வந்துட்டு திடீர்னு என்னாச்சுன்னே தெரியல. ஆனால் எனக்கு வந்து திடீர்னு ஒரு ஒரு மாதிரி உள்ளுணர்வு, அதாவது ஹீரோ அவங்க அப்பா பேசியிருப்பான்ல கைஸ் அந்த பேட்ரியாக், அதை தான் அவன் சொல்லிட்டு இருப்பான். திடீர்னு ஒரு உணர்வு, ஒரு மாதிரி காது புருன்னு நமக்கெல்லாம் சொல்லுவோம்ல கைஸ், இந்த மாதிரி வந்து இடத்துக்குன்னு துடிச்சிட்டு அந்த மாதிரி யாராவது வந்து என்னை நினச்சி பேசிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு சரி விடுங்க கோஸ்ட் பிளேட், அதை வந்து அதை பற்றி பேசாதீங்க. அப்புறம் ஹீரோ வந்துட்டு அந்த மேப் இருக்கும்ல கைஸ், அதை கொடுத்துட்டு வந்து இந்த மாதிரி இந்த மேப்பை பற்றி நீங்கள் கொஞ்சம் விசாரிங்க இந்த மாதிரி. ஏன்னா அவனுக்கு கீழே அந்த 7 கலர் பீக்காக்னு ஒரு ஃபேக்ஷன் இருக்கும் கைஸ், அதனால் அதை யூஸ் பண்ணி வந்து இது என்னென்னு விசாரிங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இது வந்து ரொம்ப ஏன்ஷியன்ட் லாங்குவேஜாக இருக்குது, அதனால் வந்து இதை வந்து டீகோட் பண்ணுற மாதிரி நான் ஒரு ஆளை பிடிக்கணும், அது ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் வந்து அதை பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அந்த யூரியா வந்துட்டு மேப்பா, இங்கே ட்ரெஷர் இருக்கும், ட்ரெஷர் மேப், நான் அதை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாதிரி வந்து அந்த மேப்பை பார்த்துட்டு ஷாக் ஆகி நின்றுட்டு அந்த மேப்பில் வந்து ஒரு இடத்த வந்து டச் பண்ணிவிட்டு இந்த இடத்துல தான் நிறைய பேர் வந்து இருக்காங்க, நிறைய காட்ஸ் வந்துருக்காங்க, பாதி பேர் வந்து காட் பண்ணிட்டுருக்காங்க, பாதி பேர் வந்து சோகமாக இருக்காங்க, இங்கே ஏதோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அவன் வந்து அழுதுட்டுருப்பாங்க. அப்படி அழுதுட்டு இருக்கும்போது வந்து எல்லாருமே அந்த ஹீரோ வந்தாலும் சரி, அந்த யூரியா அந்த கோஸ்ட் பிளேட் இருப்பாங்க அவங்க அப்பா, அவனும் இருந்துட்டு என்னாச்சு யூரியா எதனால் அழுகிற அப்படின்னு சொல்லிட்டு அழுது அந்த இதுலேயே வந்து மயங்கி விழுந்துருவாங்க. அந்த மயங்கி விழுந்தோன்னு இருந்துட்டு அந்த பூனைக்குட்டி இருந்துட்டு மூரக்கான இந்த கேட் ஃபார்மில் தானே இருக்கும், அது திடீர்னு ஒரு ஹியூமன் ஃபார்முக்கு மாறிட்டு என்னடா பண்ணிகிட்டு இருக்கா, அதான் வாங்கி கொடுத்துட்டால, டக்குன்னு போய் அவளோட ட்ராகனை கூட்டிகிட்டு வா, அதுதான் வந்து இப்போதைக்கு வந்து இதை வந்து ஒரு மாதிரி காமாக்கும், சீக்கிரமாக போய் கூட்டிகிட்டு வாடா என்ன பார்த்துட்ருக்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு சரி போய் போகிறா அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அந்த ட்ராகனோ அது அந்த கான்ட்ராக்டர் ட்ராகன் பேர் வந்து லாட்ரி கைஸ், அந்த யூரியாவோட கான்ட்ராக்டர், அந்த மாதிரி லாட்ரி இந்த மாதிரி யூரியா வந்து மயங்கி விழுந்துட்டா சீக்கிரம் வாங்க அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு வருவாங்க. வந்துட்டு வந்து யூரியா வந்து தூக்கிட்டு யூரியா வந்து கவலைப்படாத, நான் இங்கே தான் இருக்கேன், நீ வந்து பயப்படாத, அதாவது அவன் வந்து ஏற்கனவே அந்த ஒரு இதில் தாங்க இம்பேக்டில் அந்த மைண்ட் டிஸ்டர்பில் தான் வந்து ஒரு மாதிரி மயங்கி அன்ஈஸியாக ஃபீல் பண்ணிகிட்டு இருப்பா. இது வந்து கொஞ்சம் ஆறுதலாக பேசிகிட்டு இருக்கும் இந்த க்ரீன் ட்ராகன்.
அப்படி பேசிகிட்டு இருக்கும்போது அவள் அப்படியே பேசிகிட்டே வந்து அந்த யூரியா வந்து அவளோட ரூமுக்கு வந்து தூக்கிட்டு போயிடுவாங்க. அப்படி தூக்கிட்டு போயிட்டு இருக்கும்போது என்னாச்சுன்னே தெரியல சொல்லி எல்லாம் பேசிகிட்டு இருக்கும்போது அந்த கோஸ்ட் பிளேட் ஒய்ஃப் வந்துட்டு என்னாச்சு ஹஸ்பண்ட், ஏன் வந்து இந்த மாதிரி யூரியா அழுதுட்டுருக்கா, உனக்கு ஏதாவது தெரியுமா அப்படின்னு சொல்லும் போது அந்த கோஸ்ட் பிளேட் சத்தம் போடாமல் அப்படின்னு சொல்லும் போது அந்த லாத்ரி ட்ராகன் வந்துட்டு இல்லை பரவாயில்ல, நான் வந்து அவளை தூங்க வச்சிட்டேன். இந்த மாதிரி வந்து அவள் திடீர்னு ஒரு என்ன சொல்கிறது, இப்போ ஒரு சின்ன குழந்தையில வந்து இந்த மாதிரி ரத்தம் தெரிக்கிற மாதிரி ஒரு சீனையெல்லாம் பார்த்தா வந்து அவங்க மைண்ட் டிஸ்டர்ப் ஆகும்ல, அந்த மாதிரி தான் வந்து இவளுக்கும் மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லி அந்த லாத்ரி வந்து சொல்லிகிட்டு இருக்குங்க கைஸ். அப்புறம் ஹீரோ வந்துட்டு இந்த மாதிரி இந்த மேப்பு பார்த்ததுக்கப்புறம் தான் இந்த மாதிரி அவள் வந்து ஃபீல் பண்ணி இந்த மாதிரி ஆயிட்டா லாத்ரி, இது மூலமாக வந்து அவள் என்ன பார்த்தா அப்படின்னு சொல்லி உங்களால் வந்து தெரிஞ்சுக்க முடியுமா அப்படின்னு சொல்லும்போது இப்போ அந்த ட்ராகனோட மைண்டும் இந்த மாதிரி இவங்களோட மைண்டும் வந்து கனெக்ட் ஆகிருக்குங்க. ஏன்னா ஃப்யூச்சர் சைட் ஒரு சில ட்ராகனுக்கெல்லாம் வேறு மாதிரி பவர் இருக்கும். இப்போது மோர்கானும் ஹீரோவுக்கும் வந்து காமனாக இருக்கிற பவர் வந்து இந்த மாதிரி அந்த ஷேடோ பவர், அது ட்ராகன்னாலே வந்து யூஸ் பண்ண முடியும், ஹீரோனாலே யூஸ் பண்ண முடியும். அதே மாதிரி இந்த லாத்ரிக்கும் இந்த யூரியோக்கும் இருக்கிற காமன் பவர் வந்து இந்த மாதிரி ஃப்யூச்சரை பார்க்குறது வந்து 2 பேரும் வந்து ஷேர் பண்ணிக்க முடியும். அப்படி அந்த லாத்ரி வந்துட்டு ஹீரோ கொடுக்குற மேப் பார்த்துட்டு இந்த மேப்பில் வந்து அவள் வந்து எதை பார்த்தா அப்படின்னு சொல்லி ஹீரோ கேட்கும்போது அவள் வந்து ஃப்யூச்சரை பார்க்கல, அவள் வந்து பாஸ்ட்டை பார்த்துருக்கா. இங்கே இருக்கிற ஒரு ட்ரைபை சேர்ந்த மக்கள் வந்து அவங்களோட பாஸ்ட்டு தான் பார்த்துருக்கா. அந்த ட்ரைப் மக்கள் வந்து இந்த மாதிரி பண்டை மாற்று முறைன்னு ஒரு முறை இருக்குங்களே கைஸ், இந்த மாதிரி நம்ம இருந்து வெளிநாட்டுக்கு போய் அங்கே இருக்கிற அப்படியே நம்ம மாற்றி கூட்ஸ் ட்ரேட் பண்ணிகிட்டு இருப்போம்ல, அந்த மாதிரி வந்து அவங்க கல்ச்சர் கிடையாது. அவங்க கல்ச்சர் வந்து செப்பரேட்டான ஒரு கல்ச்சர். அவங்க கல்ச்சரில் வந்து அவங்க வெளியில் இருக்கிறவங்க யாருக்கிட்டையும் வந்து அவ்வளோவா பேச மாட்டாங்க. அவங்க வந்து ஒரே ஒரு கடவுளை தான் வந்து ஒர்க்ஷிப் பண்ணிகிட்டு இருந்தாங்க. அவங்க வந்து ரொம்ப ஹாப்பியாக இருந்தாங்க, பீஸாக இருந்தாங்க. ஏன்னா வந்து அவங்க வந்து செப்பரேட்டாக இருந்தாங்காட்டி எந்த மற்ற பீப்புளோட டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. இவங்க வந்து ஒரு ஆன்சியன் ட்ரைபு. ஆனால் வந்து இது எல்லாமே வந்து அவங்க வர வரைக்கும் தான் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் வந்து வேறு ஒருத்தனை பற்றி பேசிகிட்டு இருந்துச்சு. அவங்க இது வந்துட்டு ஸ்டார்டிங்கில் வந்து நான் வந்து உங்களோட கல்ச்சரை வந்து கற்றுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் அவனுக்கு வந்து வெளியிலேருந்து உள்ளே வந்திருக்கானுங்க. ஆனால் உள்ளே வந்ததுக்கப்புறம் வந்து அவங்க வந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்ண ஆரம்பிக்கிறானுங்க. ஏன்னா இவங்களுக்கு வந்து அந்தளவுக்கு பவரே கிடையாது. இவனுக்கு வந்து ஒரு கடவுள் மட்டுமே வழிபட்டுட்டு இவங்ககிட்ட எந்த வார் டாக்டிக்ஸ் இருக்காது. ஒரே பீஸ்ஃபுல்லான ஹியூமன் லைஃப் வந்து எதை பற்றி வந்து நகர்ந்து போகுமோ அது மாதிரி தான். ஏன்னா அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் வந்து அங்கே சண்டை கிடையாது, எதுவுமே கிடையாது, போட்டி போகாமல் எதுவுமே கிடையாது கைஸ். அங்கே வந்து அவங்க வந்து ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கிறாங்க. அவங்கள வந்து இவங்க திடீர்னு போட்டு அடித்து அட்டூழியம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. அதுக்கப்புறம் அங்கே இருக்கிற குழந்தைகளெல்லாம் கொல்றாங்க. அங்கே நிறைய பேர்த்த வந்து ஸ்லேவ்ஸ் ஆக்கி இன்னுமே வச்சிட்ருக்காங்க. இதை தான் வந்து அவள் பாஸ்ட்டில் பார்த்துருக்கா. அந்த பாஸ்ட்டில் பார்த்துட்டு அதனால தான் வந்து மைண்ட் டிஸ்டர்ப் ஆகிருக்கா அப்படின்னு சொல்லி அவன் வந்து அந்த லாத்ரிங் டைம் வந்து ஹீரோக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு இருக்குங்க. ஹீரோ வந்துட்டு அவங்க வந்து ஒரு பொருளை வந்து ஏன்ஷியன்ட் டைம்லேருந்து தேடிட்டு இருக்காங்க. அந்த பொருள் வந்து ஒரு காட்லியான ஒரு பொருள் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு லாத்ரி நீங்கள் வந்து அந்த பொருளை பார்த்தீங்களா, அதை வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி வரைஞ்சி காட்ட முடியுமான்னு சொல்லி ஹீரோ வந்து ஒரு பேப்பர் பெண்ணு கொடுக்கும்போது அந்த லாத்தின்ட்டு வரைஞ்சி காட்டுங்க. இதை தான் வந்து அவங்க பாதுகாத்துட்ருக்காங்க. அந்த ட்ரைப் வந்து இந்த பொருளை பாதுகாத்துட்ருக்காங்க. ஆனால் அந்த இன்னொரு ஆளுங்க அந்த அடித்து அட்டூழியம் பண்ணுறாரு இல்லைங்க கைஸ், அவங்களாம் வந்து இந்த பொருளை வந்து அவங்க கைக்கு வந்து கைப்பற்றணும்னு சொல்லி ட்ரை பண்ணிகிட்ருக்காங்க அப்படின்னு சொல்லி அதை எக்ஸ்பிளைன் பண்ணிட்டுருக்கோம். ஹீரோ வந்துட்டு அதை பார்த்தோன்னே வந்து ஹீரோக்கு தெரிஞ்சிருங்க கைஸ். ஏன்னா ஹீரோ வந்து ஸ்டார்டிங்கில் வந்து ஒரு பிளட் கோலமை வந்து ஹீரோ அழித்து போட்டு தள்ளியிருப்பார்ல கைஸ். அங்கேருந்து ஹீரோ வந்து ஒரு ஃபவுண்டைன் ஆஃப் மானாங்கிற ஒரு பொருளை தேடிட்டு இருப்பார்ல, மோர்கான் கூட சேர்ந்து தேடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ வந்து ட்ரை பண்ணிட்டு இருப்பார்ல கைஸ். அதாவது ஹீரோவோட பாஸ்ட் லைஃப்பில் வந்து இந்த மாதிரி ஒரு இடத்துலேருந்து ஜிப்பில் மூலமாக தான் வந்து இது வந்து வெளியில் வந்துருக்கும். ஜிப்பியில் வந்து இந்த மாதிரி அட்டூழியம் பண்ணி ஒரு ட்ரைப் இனத்தையே வந்து அழிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி. ஆனால் வந்து அது குறிப்பிட்ட எந்த இடம் எங்கே வந்து கிடச்சிருக்கோ அப்படின்னு சொல்லி அவங்களுக்கு தெரிஞ்சிருக்காது. ஹீரோ வந்துட்டு அதை நினச்சிட்டு இந்த மாதிரி பாஸ்ட்லேருந்து ஒரு ரிப்போர்ட்டர் மூலமாக தான் இது வந்து எனக்கு வெளியில் வந்துச்சு, ஆனால் நான் எதிரும் கூட பார்க்கல. ஹீரோ வந்து இந்த மேப் வந்து அவர் ஆப்டைன் பண்ணது வந்து இந்த ஃபைட் பண்ணியிருப்பார்ல இந்த காஸ்மோஸ் காம்படிஷனில், அதில் தான் வந்து அவருக்கு வந்து அந்த ஒரு ரிவார்டு மாதிரி அந்த மேப் கிடச்சிருக்கும். நான் கூட எதிரும் கூட பார்க்கல. ஆனால் வந்து இதில் இந்த மாதிரி ஒரு விஷயம் வந்து எனக்கு வந்து தற்செயலாக கிடைக்குன்னு சொல்லிட்டு, ஏன்னா அந்த மேப்பில் வந்து ஒரு சில விஷயங்கள்லாம் வந்து ஏன்ஷியன்ட் லாங்குவேஜில் எழுதியிருக்குங்க. அதை டீகோட் பண்ணோன்னா வந்து அந்த ட்ரைபில் சேர்ந்தவங்க, அந்த ஏன்ஷியன்ட் ட்ரைப் இருக்காங்களா அவங்கள சேர்ந்தவங்கனால மட்டும்தான் முடியும். இந்த 7 கலர் பீக்காக் இருந்துட்டு அந்த இவன் பழகி கோஸ்ட் பிளேட் அவன் வந்து அந்த மாதிரி 7 கலர் பீக்காங்கிற ஒரு டீமை வச்சு நான் வந்து இதை எப்படியாவது கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு ரொம்ப நன்றி. அது மட்டும் இல்லாமல் வந்து என்னால் தான் வந்து இந்த மாதிரி யூரியா வந்து தேவையில்லாத விஷயங்களை வந்து பார்க்குற மாதிரி ஆயிடுச்சு, ஏன்னா மன்னிச்சிருங்க கோஸ்ட் பிளேட் அப்படின்னு சொல்லும்போது அந்த கோஸ்ட் பிளேட் வந்துட்டு
அப்படி சொல்லாதீங்க யங் மாஸ்டர் ஜின், என்னதான் இருந்தாலும் அவள் குழந்த. ஆனால் ஒரு சில டைம் வந்துருச்சுன்னா வந்து அவளும் வந்து இதை பார்த்து தான் ஆகணும். இது அதாவது என்னதான் இருந்தாலும் அங்கே இருக்கிற மக்கள்கள் எல்லாமே வந்து இந்த மாதிரி வாரை வந்து ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அது இவெல்லாம் வந்து ஒரு அவங்க அப்பா வந்து அதை ரூல் பண்ண போகிறான்னா இவ வந்து கிட்டத்தட்ட ஒரு பிரின்சஸ் மாதிரி. அவெல்லாம் இந்த பிளட்டு இந்த கொடூர காட்சியெல்லாம் பார்த்தாகணும். அதனால் வந்து இது வந்து பெருசாக எடுத்துக்காதீங்க. அவன் சும்மா அந்த லாத்திட்டு இருந்துட்டு நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க கோஸ்ட் பிளேட், நான் வந்து நீ வந்து எப்பவுமே யூரியா பக்கத்து நான் வந்து எப்பவுமே வந்து ப்ரொடக்ட் பண்ணிகிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது கோஸ்ட் பிளேட் ரொம்ப தேங்க்ஸ் லாத்திரி ட்ராகன் அப்படின்னு சொல்லி அந்த ட்ராகன் வந்து இவன் மரியாதை கொடுத்து அங்கே பேசிகிட்டு இருப்பான். இப்போ சீன் வந்து அங்கே அப்படியே கிடையாது. அப்படி அங்கே கட்டாயி வந்து அந்த டைகன் சிட்டியில் தான் வந்து வேறு ஒரு இடத்துல காட்டுறாங்க. ஒரு வேறு அந்த டைகன் சிட்டிலே வேறு ஒரு பிளேஸ் கேஸ். அங்கே வந்து ஒருத்தர் வந்து குடிச்சிட்டு தள்ளாடிட்டு வந்துட்டு இருப்பான். என்ன எனக்கு வந்து வழி என்னன்னே தெரியலையே, நான் எங்கே போயிட்டுருக்குன்னே தெரியலன்னு சொல்லி அவன் போதையில் இருப்பாங்க, சரி போதையில் இருப்பான். ஹீரோ வந்துட்டு ஓ நீ வந்து ஃபுல் பாதி அவன் கால் தட்டி கீழே வந்துடும் உழுது வந்து ஹீரோ வந்துட்டு நீ வந்து ஃபுல் பாதியில் இருக்க போல், உனக்கு வழி வேறு தெரில போல், நானும் வந்து உன்ன மாதிரி தான் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு நீ யாரா அப்படின்னு சொல்லி கேட்டுருக்கும்போது ஹீரோ வந்துட்டு வேலை நான் யாராக இருந்தால் என்ன, நான் வந்து என்கிட்ட வந்து நிறையா குடிக்கிறதுக்கான சரக்கு இருக்குதுன்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த சரக்கு எடுத்து கையில் வச்சுட்டு போயிருக்கீஸ். அதுக்கு அவன் ஏற்கனவே வந்து அவன் ஒரு மாதிரி ஆல்கஹாலுக்கு அடிக்டாக இருப்பான்ல, அவன் வந்துட்டு ஓ இந்த காலத்து வந்து உங்களை மாதிரி நல்லவங்களை வந்து பார்க்கவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அப்புறம் ஹீரோ அவன் வந்து தூக்கிட்டு வந்து அவனோட வீட்டுக்கு வந்து ஹீரோ கூட போயிட்டுருப்பாரு. அப்படி கூட போயிட்டு இருக்கும்போது இந்த மாதிரி வந்து என்கிட்ட ஃபுட்டு இருக்குது, இந்த மாதிரி சைடிஷ்க்கு அப்படின்னு சொல்லும்போது ஓ நன்றி, இந்த மாதிரி நான் மட்டும் தனியால் என்னோடய சிஸ்டர் இருக்கா அப்படின்னு சொல்லும்போது ஓ நீங்கள் எங்கேருந்து வந்திருக்கீங்க அப்படின்னு சொல்லும்போது நான் வந்து ஒரு ட்ரைபை சேர்ந்தவன் தான், ஆனால் வந்து இதுக்கு மேலே வந்து நான் வந்து அது விஷயத்தை பற்றி நான் பேச விரும்பல, அது சொன்னால் வந்து எனக்கு என்னோடய மனசு வந்து அதை ஏற்றுக்காது, அதை நினைக்கிறது மூலம் வந்து நான் சோகமாயிட்ருக்கேன் அப்படின்னு சொல்லி அவன் சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதான் அந்த விஷயத்தை நினைக்கிற மூலமாக வந்து இவன் வந்து அப்செட் ஆகிறான் அப்படின்னு சொல்லி சொல்லிகிட்டு இருப்பான். ஹீரோ வந்துட்டு அந்த மேப் எடுத்து பார்த்துட்டு இது என்னென்னு உனக்கு தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அதில் வந்து ட்ரைபல் லாங்குவேஜ் அவங்களோட ட்ரைபல் லாங்குவேஜ் எழுதியிருக்கும். அதை பார்த்துட்டு இது எப்படி உனக்கு கிடச்சிது, நீ யாரா அப்படின்னு சொல்லும்போது பின்னாடி வந்து அந்த க்ரீன் ட்ராகன் அதாவது அந்த இது லாத்ரி அப்புறம் அந்த மூரக்கான் எல்லாருமே வந்து வந்துடுவாங்க. வந்தோடனே வந்துட்டு நீ யார் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு நான் வந்து இந்த மாதிரி டைகன் சிட்டியில் இருக்கேன். அதுக்கப்புறம் அந்த கருப்பு கலர் ஹேர் வச்சுக்கிறான் பாரு அவனும் அந்த பச்சை கலர் ஹேர் வச்சுக்கிறவன்லாம் வந்து ட்ராகன் அப்படின்னு சொல்லும்போது இந்த இவன் வந்துட்டு அப்போ நீ ஜிப்ஃபீல் கிடையாதா அப்படின்னு சொல்லும்போது ஹீரோன்ட்டு ஆமாம் நாங்கள் வந்து ஜிப்பில் கிடையாது, நான் வந்து இதை பற்றி கொஞ்சம் பேசணும், இது வந்து நான் வந்து நான் இதை வந்து உன்னை கண்டுபிடிப்பேன்னு நான் எதிர்பார்க்கல, ஆனால் இந்த மாதிரி ஒரு அந்த ட்ரைபல் சார்ந்தவங்க வந்து இந்த டைகன் சிட்டியில் இருக்கிற வந்து எங்களுக்கு வந்து ஒரு துப்பு கிடச்சது, அதான் வந்து இது வந்து கோஇன்சிடென்ஸ் அப்படின்னு சொல்லும்போது அவன் வந்துட்டு இல்லை இது கோஇன்சிடென்ஸாக இருக்க வாய்ப்பே இல்லை, நீங்கள் வந்து என்னை ஃபாலோ பண்ணி வாங்க, நான் வந்து உங்களை என் சிஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிவிட்டு அவன் வந்து அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போவாங்க. அந்த வீட்டுக்கு கூப்பிட்டு போகிறக்கு முன்னாடி அங்கே இருந்துட்டு அவன் அந்த மேப்பை பார்த்துட்டு அந்த யூரியா அழுதுருப்பா தெரியுமா, அப்போ அழுதுட்டு இருக்கும்போதே அங்கே வந்து ஒருத்தி வந்து அடுத்த சீன்லேயே வந்து இந்த மாதிரி வந்து அழுதுகிட்டே வந்து ஒரு அவளோட கடவுளை பற்றி வேண்டிகிட்டு இருப்பாங்க. வேண்டிட்டு வந்துட்டு கூடி சீக்கிரத்தில் வந்து நான் வந்து டைம் வரப்போகுது, நான் வந்து அவங்களை மீட் பண்ண போகிறேன்னு சொல்லி அவள் அழுதுகிட்டு இருப்பாங்க. அழுதுட்டு அதுக்கப்புறம் அந்த பார்க்க போன சொன்னது லைட்டாக மூஞ்சியில் ஹாப்பியாக இருக்கும். அதுக்கப்புறம் அவன் வந்து இருந்துட்டு அந்த இவன் பண்ணல குடிச்சிட்டு ஆல்கஹால் அடிக்ட் அவன் வந்து அவன் வீட்டுக்கு கூப்பிட்டு போகும்போது பார்த்தா அவன் தங்கச்சின்னு தான் சொல்லியிருப்பான். ஆனால் ஆக்சுவலாக அவன் வந்து அவனோட தங்கச்சியே கிடையாது. அவன் வந்தோடனே வந்துட்டு இந்த மாதிரி அந்த கேர்ள்கிட்ட வந்து ரொம்ப ரெஸ்பெக்டாக பேசிகிட்டு இருக்கான். ஹீரோ பார்த்துட்டு மூரக்கான் எனக்கு மட்டும்தான் அப்படி ஃபீல் ஆகுதா இல்லை உனக்கும் அப்படி தெரியுதா அப்படின்னு சொல்லும்போது அந்த ட்ராகன்ட்டு எனக்கு தெரியுது ஜின், அவளை சுற்றியுமே வந்து ஒரு பியூரான ஒரு ஹோலி பவர் இருக்குது, அதை என்னால் ஃபீல் பண்ண முடியுது அப்படின்னு சொல்லும்போது அந்த இவர் பல்லகேஷ் அந்த கேர்ள் இருந்துட்டு அவளை வந்து நம்ம ஒரு செயின்ட்டுன்னு வச்சுக்கலாங்க. அந்த செயின்ட் இருந்துட்டு வாங்க உங்களுக்காகத்தான் நான் வந்து காத்துக்கிட்டு இருந்தேன், நான் வந்து உங்களை மீட் பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் அது அப்படின்னு சொல்லும்போது அந்த ஜின்னுன்ட்டு நான் மீட் பண்ணணும் உங்களுக்கு எப்படி தெரியும், நீங்கள் யார் அப்படின்னு கேட்கும்போது எனக்கு நல்லாவே தெரியும், இந்த மாதிரி வந்து நீ வந்து ரன் சேனல் சேர்ந்த ஒரு யங்கஸ்ட்டு, அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து ஒரு பிளாக் ட்ராகன், இந்த மாதிரி ஷேடோ ட்ரைபில் வந்து இருக்குல்லே ரெண்டு ட்ராகன் தான் இங்கே மிஞ்சி இருக்கும். ஆக்சுவலாக நிறையா இருந்திருக்கும் அந்த ஷேடோ ட்ரைபிள் ட்ராகனில். இப்போ மூரக்கான ஒருத்தாங்க சிம்மீஸாக மட்டும்தான் இருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த மாதிரி எங்களை காப்பாற்றுறதுக்கு வந்து நீங்கள் வருவீங்கன்னு எனக்கு தெரியும் ஒரு ஜின் ரன் சேனல் அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு யோசிச்சுட்டு இருப்பாங்க. யோசிச்சுட்டு இருக்கும்போது அந்த ட்ராகன்ட்டு நான் உன்னை காப்பாற்ற வந்தோமா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ட்ராகன் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது இந்த ஹீரோ வந்துட்டு மேப்பை காமிச்சிட்டு சரி இந்த மேப்பில் வந்து என்ன இருக்குது டீகோட் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஹீரோ வந்து அந்த மேப் காட்டும்போது அதை வந்துட்டு படித்து காட்டுவாங்க. இந்த மாதிரி வந்து அதில் வந்து
அந்த ட்ரைப் இருக்குமில்ல கைஸ், அந்த ட்ரைப் வந்து அவங்களோட இவ்வளோ நாள் அவங்க பட்ட கஷ்டத்தை தான் எழுதி வச்சுருப்பாங்க. இந்த மாதிரி அவங்க வந்து சில 100 ஆண்டுகளுக்கு முன்னாடியே வந்து அங்கே போனாங்களே அடித்து அட்டூழியம் பண்ணுறதுக்கு, அவங்கெல்லாம் போய் அந்த ட்ரைபில் வந்து மேக்ஸிமம் பேரை வந்து கொன்று இருப்பாங்க கைஸ். மீதி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து ஸ்லேவ்ஸ் ஆக்கி அந்த இடத்துலையே வச்சு டார்ச்சர் பண்ணி தினம் தினம் சாகடித்து துன்புறுத்திட்டு இருப்பாங்க. அப்படி துன்புறுத்திட்டு இருக்கும்போது அந்த அந்த விஷயம் அந்த குமுறுகள் தான் வந்து அந்த லெட்டரில் வந்து எழுத்து வடிவங்களாக இருக்குது. அவள் வந்துட்டு வந்து நாங்கள் வந்து இதை வந்து உதவி வந்து உங்கள்கிட்ட கேட்குறேன்ட்டு கிடையாது, ஆனால் எங்களோட கஷ்டத்தை வந்து இந்த மாதிரி வெளியில் சொல்லுங்கள். எங்களை வந்து கடவுள் வந்து இந்த மாதிரி வந்து ஒரு பேத்தை வந்து எங்களுக்கு கொடுத்தாரு, இந்த மாதிரி கஷ்டம் நிறைஞ்ச ஒரு பாதையை கொடுத்தாரு. ஆனால் வந்து இந்த மாதிரி அந்த கடவுள் வந்து எங்களுக்கு வந்து அதுக்கான சக்தியை கொடுக்கல. இந்த மாதிரி நாங்கள் படுற கஷ்டத்தை வந்து வெளியில் எடுத்து சொல்லுங்கள், நாங்கள் தேவையில்லாமல் நிறைய பேர் வந்து இங்கே செத்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொல்லி அந்த லெட்டர் எழுதியிருக்குங்க. அப்படி எழுதிட்டு இருக்கும்போது நீங்கள் நினைக்கலாம், என்னடா இவனுக்கு இப்படி அட்டூழியம் பண்ணுறானுங்களே, அவனுக்கு கொஞ்சம் கூட ஃபைட் பண்ணுவானுங்களா, ஏன் இப்படி மந்தமாக இருக்கானுங்க நீங்கள் நினச்சிங்கன்னா வந்து அவனுக்கு வந்து ஃபைட் அப்படின்னா என்னன்னே தெரியாது கிஸ். அவன் வந்து ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஃபேமிலியில் வந்து வாழ்ந்தவனுங்க. அதாவது ஒரு எப்படி சொல்கிறது, இப்போ நீங்கள் அமரன் படத்தில் இந்த இவன் இருப்பான் அந்த காஷ்மீரோட ஸ்டேட் பீப்புளெல்லாம் பார்த்தீங்கன்னா அவனுக்கெல்லாம் இந்த மாதிரி அந்த சின்ன குழந்தையெல்லாம் அவன் கூட்டிகிட்டு போய் இந்த மாதிரி மேனிப்புலேட் பண்ணி ஒரு டெரரிஸ்ட்டாக வளர்த்துட்ருப்பான் அந்த இடத்துல. ஆனால் நீங்கள் இங்கே யோசிச்சு பாருங்கள், இங்கே அப்படி கிடையாது. அங்கே இருக்கிற பீப்புளோட வாழ்க்கை முறை வேறு, நம்ம இருக்கிற வாழ்க்கை முறை வேறு கைஸ். அதனால் வந்து அவங்களுக்கு வந்து ஃபைட் பண்ணாத தெரிய பட்சத்தில் வந்து அவங்க இந்த மாதிரி அடித்து அட்டூழியம் பண்ணி இந்த மாதிரி ஸ்லேவ்ஸ் ஆக்கி நிறைய பேர்த்த வந்து கொன்று இந்த மாதிரி பண்ணிகிட்ருப்பாங்க. அப்படி பண்ணிகிட்டு இருக்கும்போது அவர் வந்துட்டு இந்த மாதிரி வந்து நான் உங்களுக்காக தான் காத்துட்டு இருந்தேன், நீங்கள் வந்து எப்படியாவது வந்து காப்பாற்றுங்க, இந்த மாதிரி எங்களோட ட்ரைபை வந்து அழியாமல் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லும்போது ஹீரோ வந்துட்டு ஹீரோவில் கைஸ் இந்த மோர்கான்ட்டு நீயே வந்து இந்த மாதிரி உங்கள்கிட்ட பவரே கிடையாது, நீ வந்து ஏதோ உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணணும் ஒரே ரீசனுக்காக வந்து எங்களை வந்து அந்த இவங்ககிட்ட வந்து ஃபைட் பண்ண சொல்கிறேன் அப்படின்னு சொல்லும்போது அவர் வந்துட்டு ஆக்சுவலாக வந்து ஒரு காடுன்னு நினச்சி தான் அவங்க பேசியிருப்பாங்க. ஆனால் அவள் காடு இல்லை கைஸ், அவள் வந்து ஒரு காடோட வெசல். அதனால தான் அவளை சுற்றி அந்த ஹோலி ப்ரெஷர் இருக்கும், அந்த ஹோலி பவர் வந்து லீக் ஆகிட்டு இருக்கும். அதுக்காக இருந்துட்டு என்னால் வந்து இதுக்கான ரீபேமெண்ட் வந்து என்ன பண்ண முடியும்னு எனக்கு தெரில அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவை பார்த்து இந்த மாதிரி சரி நீங்கள் வந்து இந்த மாதிரி சோல்ரேட்டோட வாய்ஸ் கேட்டு நிறைய வருஷம் இருக்கும்ல, நான் வேணால் ஒரு பண்ணுறேன், எனக்குள்ளே இருக்கிற எல்லா கடவுளோட சக்தியை வச்சு நான் அந்த மாதிரி சோல்ரேட்டை வந்து கூப்பிட்றேன், நீங்கள் வந்து அது மூலம் வந்து சோல்ரேட்டுக்கிட்ட வந்து பேசலாம். இந்த மாதிரி வந்து கான்ட்ராக்டர் வந்து கடவுள்கள்கிட்ட வந்து பேசுகிறது, அதாவது எப்படி சொல்கிறது கைஸ், இப்போது கான்ட்ராக்ட் இருக்குன்னா அவங்கன்னா வந்து சும்மா கடவுள்கிட்ட எல்லாம் பேசியிருக்கணும். ஒரு தடவை அந்த கான்ட்ராக்ட் பண்ணுறப்ப பேசுகிறாங்களோ அவ்வளோதான் கைஸ். அதுக்கப்புறம் இந்த ட்ராகனை வந்து இந்த மாதிரி சர்வெண்ட் அனுப்பிச்சுட்டு இந்த ட்ராகன் தான் வந்து அதுக்கு தெரிஞ்ச இந்த மாதிரி டெக்னிக்கு ட்ராகானிக் ஸ்கில் அதுக்கு பழமையான ட்ராகனாக இருந்தால் அது பழமையான மெத்தடெல்லாம் சொல்லிக் கொடுக்கும். அது மாதிரி அதுக்கப்புறம் வந்து ஒரு தடவை கான்டாக்ட் பண்ணிட்டு திரும்ப வந்து அந்த கடவுள் வந்து கான்டாக்ட் பண்ண முடியாது கைஸ். அதுக்கப்புறம் அவர் வந்துட்டு நான் வந்து இப்படி தான் உங்களுக்கு ரீபே பண்ண முடியும், நீங்கள் எப்படியாவது வந்து அந்த ட்ரைபில் வந்து காப்பாற்றுங்க அப்படின்னு சொல்லி அவர் வந்து பேசிகிட்டு இருப்பார் கைஸ். அப்படி பேசிகிட்டு இருக்கும்போதே வந்து இந்த பாட்டு வந்து இதோடையே முடியுது கைஸ். கைஸ் லைக் அண்ட் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இனிமேல் தான் கொஞ்சம் ஸ்டோரி வந்து இன்ட்ரெஸ்டிங்காக போகும் கைஸ். கைஸ் 1000 ரீச் பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க கைஸ். இன்னும் ஒரு கொஞ்சம் தான் ட்ரை பண்ணால் நம்ம வந்து ஒரு 1K ஃபேமிலி ஏறுவோம். Guys, thank you. Next part, meet பண்ணலாம் guys.